அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனை போற்றி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். எஸ்பி பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தொடக்கப்பள்ளியின் 86வது ஆண்டு நிகழ்ச்சி. அத்துடன் முன்னாள் மாணவர்கள் சேவை மன்றத்தின் சார்பாக இங்கு பயின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு போட்டிட்டு முன்னாள் மன்ற சார்பாக செல்வம் சார் அவர்கள் ஜமாத் தலைவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். இந்த நிகழ்ச்சி மற்ற ஊர்களை காட்டிலும் ஒரு தொடக்கப்பள்ளியுடைய நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக அமையப்பெற்றிருக்கின்றன சொன்னால் எஸ்பி பட்டின மக்களுடைய ஒரு பேர் ஆதரவும் எழுச்சியும் தான் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம தொடக்கப்பள்ளி சில ஆண்டுகளுக்கு முன்னால் நல்ல முறையில் அதிகமான மாணவர்களை கொண்டு செயல்பட்டு வந்த இந்த தொடக்கப்பள்ளி பின்னால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து வெளியூருக்கும் வேறு வேறு பள்ளிக்கூடங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது நமது தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய செல்லும் அவர்கள் அவருடைய பெருமுயற்சியால் அவர்கள் எப்போது பார்த்தாலும் மாணவர்களுடைய ஸ்ட்ரென்த் குறைந்து கொண்டே வருகிறது, இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு நமது ஜமாத் நிர்வாகம் ஒரு ஆசிரியருடைய ஊதியத்தை நீண்ட நெடுங்காலமாக வழங்கி கொண்டே வந்திருக்கிறது. மாணவர்கள் நம்முடைய எஸ்பி பட்டினத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு சரியான சிரத்தையுடன் செல்லாவிட்டாலும் கூட இறுதியிலே பரீட்சையிலும் சரி மற்ற நிகழ்ச்சிகளிலும் சரி அவர்கள் எந்த ஊர் மக்களுக்கும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். நமது பள்ளி மேல்நிலைப் பள்ளியுடைய மாணவர்கள் சரியாக வருகை பதிவேடுகள் என்ற குறை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். தலைமை ஆசிரியர் உள்பட மற்றவர்கள்லாம் உங்களுடைய மாணவர்கள் சரியாக கல்வி கற்க வருவதில்லை, சரியாக பள்ளிக்கூடத்திற்கு வருவதில்லை என்ற குறைபாடு நீண்ட நாளாக இருந்து கொண்டே இருந்தது. அதை போக்குகின்ற முறையில் இப்போது வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்கள் அதை போக்கி மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்லுங்க என்று சொன்னால், மாணவர்கள் சரியாக பள்ளிக்கு வராவிட்டாலும் கூட தேர்விலே இந்த எஸ்பி பட்டினம் இந்த ஊர் 100க்கு 100% எடுத்துக்கொண்டே இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு மாணவர்கள் மிக மிக தெளிவு பெற்றவர்கள். சரியாக படிக்காவிட்டாலும் பரீட்சையில் நிச்சயமாக அவர்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த ஊருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே உங்களையெல்லாம் நான் நேரம் அதிகம் இல்லாத காரணத்தால் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், நாம் வெளியூருக்கும் வெளியில் உள்ள ஆங்கில வழி பள்ளிக்கும் அனுப்பதை தவிர்த்து முடிந்த வரைக்கும் நமது பிள்ளைகளை நமது ஊராட்சியினுடைய தொடக்கப்பள்ளிக்கும் மேல்நிலை பள்ளிக்கும் அனுப்பி நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே தொடக்கப்பள்ளியில் 2 ஆசிரியர்கள் தான் இருந்தார்கள், இப்போது 4 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு, ஆசிரியர்களை அதிகப்படுத்தி தருவதற்கு நம்முடைய ஒன்றிய கல்வி அலுவலர் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அடுத்த ஆண்டிலே உங்களுக்கு அதிகப்படியான ஆசிரியர்களை நியமிக்கிறோம் என்ற உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய மாணவர்களை நமது ஊரிலேயே படித்து நல்ல கல்வி மான்களாக உருவாக்கி, இந்த பள்ளியில் படித்தவர்கள் இப்போது சொன்னார்களே ஒரு 90 மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று, அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் பின்னாலும் இந்த ஊரில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய சாதனை பெறக்கூடிய
சாதனை பெற்றவர்களாக உருவாக வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்தித்து உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்று நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.